விசுவாவசு வருடம் தை 7 புதன்கிழமை. வளர்பிறை த்விதியை திதி அதிகாலை 3:19 மணி வரை. அதன்பின் திருதியை திதி. அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 2:32 மணி வரை. அதன்பின் சதயம் நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 to 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 to 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 to 9 மணி வரை. குளிகை காலை 10:30 to 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அதிகாலை 2:28 மணி வரை. மிதுனம், அதன்பின் கடகம். பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:09 மணி. சந்திர உதயம் காலை 8:18 மணி. அஸ்தமனம் இரவு 8:20 மணி. மேஷராசி அன்பர்களே, வரவால் வளம் காணும் நாள். தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். எடுக்கும் முயற்சி லாபம் தரும். எதிர்பார்த்த பணம் வரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பொன் பொருள் சேரும். பயணத்தில் லாபம் காண்பீர். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நாள். வழக்கத்தை விட இன்று விற்பனை அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் முதலீட்டிற்கேற்ப லாபம் உண்டு. நினைத்ததை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பாக இருப்பர். மிதுன ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். நேற்று இருந்த நெருக்கடி விலகும். மன தெளிவு ஏற்படும். எதிர்பார்த்த தகவல் வரும். பெரிய மனிதர் சந்திப்பு நிகழும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். கடகராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். அலைச்சல் அதிகரிக்கும். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொன் பொருள் சேரும். தொழிலில் லாபம் உண்டாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். திட்டமிட்டு செயல்படுவீர். பயணம் ஆதாயம் தரும். கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மறைமுக தொல்லை கொடுத்தோர் உங்களை விட்டு விலகுவர். துளாராசி அன்பர்களே, நன்மையான நாள். எண்ணம் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பண வரவில் ஏற்பட்ட தடை விலகும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். விருச்சிக ராசி என்பர்களே, உழைப்பால் உயர்வு காணும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். முயற்சித்தும் நடக்காமல் இருந்த வேலை இன்று நடக்கும்.
பணிபுரியும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். அவசர வேலையால் நெருக்கடிக்கு ஆளாவீர். வருமானம் திருப்தி தரும். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் வெற்றி அடையும் நாள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழியில் மேற்கொண்ட வேலை முடியும். பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். நேற்று முடியாமல் இருந்த வேலை முடியும். மகர ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த பணம் வரும். நேற்று இருந்த குழப்பம் விலகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பழைய கடன்கள் அடையும். உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரம் முன்னேற்றமடையும். கையில் பணம் புரளும். கும்பராசி என்பர்களே, குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். கையில் எடுத்த வேலை இழுபறியாகும். மனம் சோர்வடையும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். எதிர்பார்த்த பணம் வரும். பெரியவர்களால் தைரியம் உண்டாகும். குழப்பமின்றி செயல்படுவீர்கள். வெளியூர் பயணம் லாபம் தரும். நேக்கு போக்காக நடந்து கொள்வது நல்லது. மீனராசி என்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடி இழுபறி உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு உண்டாகும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கூடும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். புதிய முதலீடு வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம்.